முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு. வணக்கம். நம்ம தொடர்ந்து இந்த கனவு எபிசோட்ல தமிழ்நாடோட பொருளாதாரத்தை $1 trillion பொருளாதாரமா எப்படி மாத்துறதுன்னு ஒவ்வொரு மாவட்டத்தையும் எடுத்து தனித்தனியா பார்த்துட்டு இருக்கோம். ஏன் மாவட்டம் வரியா பார்க்குறோம்னா, தமிழ்நாடோட பொருளாதாரம் $1 trillion வளர்றது பெருநகரத்துல மாத்திரம் நடக்கக்கூடாது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அனைவருக்கும் உள்ளடக்கிய வளர்ச்சியா, எல்லா மக்களுக்கும் உண்டான வளர்ச்சியா இருக்கணும். அப்போ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரி வேலை வாய்ப்பு அந்த மாவட்டத்திலே இருக்கணும். அவங்கெல்லாம் கிளம்பி பெருநகரத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. இந்த நோக்கத்தோடு நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கக்கூடிய வளங்களை ஆழமா ஆராய்ந்து அதை அடுத்த கட்டத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் நம்ம பார்க்க போறது கோவை மாவட்டம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். கோவை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே அது ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சென்னைக்கு அடுத்தது மிகப்பெரிய மாவட்டம், அதாவது வளர்ச்சியில கோவை மாவட்டம் தான். அதுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி அங்க இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியாவிலேயே அதிகமான மோட்டார் பம்ப் உருவாக்கி அதை இந்தியா முழுக்க மாத்திரம் இல்லாம உலக நாடுகளுக்கு எல்லாம் ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறைய மோட்டார் நிறுவனங்கள் கோயம்புத்தூர்ல தான் இருக்கு. அதை நம்ம செல்லமா கோவைன்னு அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி கோவையிலிருந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு உண்டான நிறைய உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான குளோபல் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பிராண்ட்ஸும் கோவை மாவட்டத்துல தான் இருக்கு. உதாரணத்துக்கு பிரிகால் போன்ற நிறுவனங்கள் கோவை மாவட்டத்தில் தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம வரிசலா தொழில் சம்பந்தப்பட்ட வளர்ச்சிகளை அடுக்கிக்கிட்டே போகலாம். இந்த எபிசோட்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல கோவை மாவட்டத்தை அணுக போறோம். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கோவை மாவட்டத்துல வளங்களா இருக்கு. அந்த வளங்களை வாய்ப்புகளை எப்படி மாத்துறது, அதே சமயத்துல ஒரு மேல்தட்டு மக்களுக்கு மாத்திரமே போய் சேரக்கூடிய வளர்ச்சியா இல்லாம குறிப்பா விவசாயிகளுக்கு மற்றும் அடித்தட்டு மக்களுக்கு இந்த வளர்ச்சி எப்படி போய் சேரும் அப்படிங்கறத குறிக்கோளாக கொண்டு இந்த கோவை மாவட்டத்தினுடைய கனவு தொடரை நம்ம அமைச்சிருக்கோம். டைரக்டா அதுக்குள்ளார போகலாம். கோவை மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே அது சுத்தி இருக்கக்கூடிய சில மாவட்டங்கள்ல உங்களுக்கு தெரியும், அது கேரளாவை ஒட்டி இருக்கிறதுனால நிறைய தேங்காய் வளருது கோவை மாவட்டத்துல. இந்த தேங்காயை மதிப்பு கூட்டி சில விஷயங்களை நம்ம பண்ணலாம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேங்காய் நார்ல இருந்து சிஎன்எஃப் செல்லுலாஸ் நானோ ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டிக்கல் போர்டு நம்மளால அதுல உருவாக்க முடியும். இப்படி பல விஷயங்களை நாம இந்த இதுல பார்க்க போறோம். முதல்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, செல்லுலாஸ் நானோ ஃபிப்ரில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலையை நம்மளால கோவை மாவட்டத்துல உருவாக்க முடியும். அதற்கு மூலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காயர் ஃபைபர், அதாவது தேங்காயிலிருந்து வரக்கூடிய அந்த காயர் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அதனுடைய மூலப்பொருள். இது ஏன் கோவை மாவட்டத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுமார் 2,50,000 எவ்வளோ 2,50,000 ஏக்கர்ல தென்னை மரங்கள் கோவை மாவட்டத்துல வளருது. அதுல இருந்து ஏராளமா தேங்காய் மட்டைகள் உருவாகுது. அதுல பாத்தீங்கன்னா நாறு, பஞ்சு இதெல்லாம் நிறைய கிடைக்குது. ஓகேங்களா, அத அந்த தேங்காய் நாரையே நம்ம செல்லுலாஸ் நானோ ஃபைபர்ஸா நம்மளால உருவாக்க முடியும். இந்த தேங்காய் நாரை கயிறா தெரிச்சு என்ன பண்றோம், இப்போ நம்ம சீனா, ஜப்பான், அமெரிக்கா, ஐரோப்பா நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறோம். வெளிநாட்டுல என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த நார்ல இருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பல பொருள்களை உருவாக்கி அவங்க லாபம் பார்க்கறாங்க. நாம ஏன் அதை பண்ணக்கூடாது? அந்த விஷயத்தை நாமளே இங்க பண்றது தான் இந்த செல்லுலாஸ் நானோ ஃபிப்ரில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐடியா. இந்த செல்லுலாஸ் நானோ ஃபிப்ரில்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தனி சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டென்சைல் ஸ்ட்ரென்த்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரென்த் ஆஃப் த ரோப்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப அதிகம். அது இதுல இருந்து நம்ம தோட்டா துளைக்காத ஆடைகள்லாம் கூட பண்ணலாம். பீரங்கிகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ராக்கெட்டுகளுக்கு இது நானோ கோட்டிங்கா யூஸ் பண்றாங்க. இப்படி குறைந்த இடையில அதிக வலிமை தேவைப்படும் இடங்கள்ல இந்த நானோ ஃபைப்ரில்ஸை பயன்படுத்தலாம். இது மருத்துவ துறையில கூட பாத்தீங்கன்னா, உடல் திசுக்களை புதுப்பிக்க, செயற்கை தோலை உருவாக்குறதுக்கு, அப்புறம் உடைந்த எலும்புகளை சரி செய்யறதுக்கு, ஒரு ட்ரக் டெலிவரிங் ஏஜென்ட்டாவும் இதை உபயோகிக்கலாம். இதெல்லாம் டர்க்கி நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரபல நிறுவனம் 1 கிலோ நானோ ஃபைப்ரால்ஸ் பல ₹1000 கொண்டு போய் விற்கிறாங்க. ஆக்சுவலா இதுக்கு முதலீடு அந்த அளவுக்கு தேவையில்லை, ஆனா ஒரு அதிகமான டெக்னாலஜி ஓரியன்ட் ப்ராடக்ட். ஸோ இதுல இருந்து நீங்க இதை உருவாக்கணும்னா இதுல இருந்து இனிஷியலா ஒரு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸ் நம்மளால உருவாக்க முடியும்.
அதை நம்ம பெரிய லெவல்ல ஸ்கேல் பண்ணா பல 1000 கோடி ரூபாய் அளவு கூட இது நம்மளால கொண்டு போக முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே தேங்காய் தான் அதனுடைய மூலப்பொருள், பார்ட்டிக்கல் போர்டு, அதே மாதிரி இல்லைன்னா பார்ட்டிக்கல் அண்ட் கார்ட்போர்ட் அப்படின்னு சொல்லக்கூடுவாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தேங்காய் மட்டையிலிருந்து காயர் பித்து அதாவது எடுக்கிறோம். அது மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் இருக்கு, அப்புறம் கயிறு செய்யற தொழிற்சாலைகள் இருக்கு. ஆனா இப்ப நாம சொல்றது என்னன்னா, இந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியேற தேங்காயோட ஷெல் இருக்கும், அதாவது தேங்காயோட ஓடு, அப்புறம் பேபி காயர்னு சொல்லுவாங்க. அந்த பேபி காயர் இதெல்லாம் நம்ம வேஸ்ட் ப்ராடக்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்க வந்து அது வேஸ்ட் ப்ராடக்டா அவங்க கன்சிடர் பண்றாங்க. அந்த வேஸ்ட் ப்ராடக்ட் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணோம்னா ஒரு பார்ட்டிக்கல் போர்டு தயாரிக்கிற இண்டஸ்ட்ரியை நம்மளால உருவாக்க முடியும். இதுல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேபி காயர், இந்த ஷெல்லு இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைக்கணும். அந்த அரைக்கப்பட்ட கலவையை ஒரு பசையை சேர்த்து ஹைட்ராலிக் பிரஸ் என்ற முறையில நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பார்ட்டிக்கல் போர்டு நம்மளால உருவாக்க முடியும். இந்த கூழாக்கப்பட்ட கலவை என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, அது பல வடிவங்கள்ல நம்மளால பண்ண முடியும். உதாரணத்துக்கு அது டைல்ஸ் மாதிரி பண்ணலாம், பெரிய போர்டா பண்ணலாம், டேபிள் வேர் மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி பல வடிவங்களை இதனால் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு 24 சென்டிமீட்டருக்கு 12 சென்டிமீட்டர் அளவு உள்ள ஒரு பார்ட்டிக்கல் போர்டு, அதாவது கிட்டத்தட்ட 2 அடிக்கு 1 அடி உள்ள பார்ட்டிக்கல் போர்டு வந்து 200 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இண்டஸ்ட்ரியை நம்ம கோவையில் உருவாக்குறதன் மூலியமா நம்ம ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர். இது எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கருவேப்பிலை விதையிலிருந்து வருது. கோவை மாவட்டத்துல கிட்டத்தட்ட 3400 ஏக்கர் அளவுக்கு கருவேப்பிலை பயிரிடப்படுது. இதெல்லாம் நம்ம கேள்விப்படாத விஷயம் ஆக்சுவலா. இப்போ இந்த கருவேப்பிலையில என்ன பாத்தீங்கன்னா, இலை வந்து நிறைய நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிடுறோம், இல்லைன்னா வந்து வேற ஃபுட் ப்ராசஸிங் யூனிட்ஸ்க்கு யூஸ் பண்ணிடுறோம். இந்த விதையை வந்து பெரும்பாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்திலே தூக்கி போட்டுருவாங்க, இல்லை கீழே விழுந்துரும். இந்த விதை மாத்திரம் கிட்டத்தட்ட 24,000 டன், ஓகேங்களா, 24,000 டன் விதை, கருவேப்பிலை விதை கிடைக்குது. பெரும்பாலும் இந்த விதை வந்து பயனற்று போய் கிடக்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா, இதுல ஒரு சிறப்பு தன்மை இருக்கு, ஹைட்ரோசால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. அது வந்து ஒரு ஆல் பர்பஸ் கிளீனர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த விதைகளை அரைத்து நீருடன் சேர்த்து ஸ்டீம் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை பயன்படுத்தணும்னா அந்த ஹைட்ரோசாலை அந்த விதையிலேருந்து பிரித்து எடுக்க முடியும். அப்படி பிரித்து எடுக்கப்பட்ட ஹைட்ரோசால்ல வினிகரு, ரோஸு, பெப்பர்மின்ட்டு, ஜாஸ்மின் இந்த மாதிரி பல திரவியங்களை, வாசனை எண்ணெய்களை கலந்து இது ஆல் பர்பஸ் கிளீனரா நம்மளால உருவாக்க முடியும். இந்த ஹைட்ரோசாலுக்கு பாக்டீரியா, ஃபங்கஸ் போன்ற விஷயங்களை அழிக்கிற ஒரு தன்மை இருக்கு. ஸோ இது வந்து வீடுல யூஸ் பண்ணலாம், அலுவலகங்கள்ல யூஸ் பண்ணலாம், கடைகள்ல யூஸ் பண்ணலாம், ஹாஸ்பிட்டல்ஸ்ல கூட யூஸ் பண்ணலாம். மொத்தமா பாத்தீங்கன்னா 20 டன் விதைகளை நம்ம கொள்முதல் பண்ணி இதுல இருந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா ஒரு 250 ml உள்ள இந்த ஆல் பர்பஸ் கிளீனர் கிட்டத்தட்ட 500 ரூபாய் அளவுக்கு நம்மளால விற்க முடியும். ஆண்டுக்கு 10 கோடி ரூபாய் அளவுக்கு உண்டான ஒரு பிசினஸை, ஒரு ஃபேக்டரியை, ஒரு இண்டஸ்ட்ரியை நம்மளால கோவை மாவட்டத்தில் உருவாக்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது காய்ந்த இலை சருகுகள் இருக்குங்க இல்லையா, அந்த இலை சருகுகள்ல இருந்து பேப்பர் எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறது தான். நகர்ப்புறங்கள்ல பெரும்பாலும் மரத்திலிருந்து விழற காய்ந்த சருகுகள் எல்லாமே வந்து கழிவா குப்பையில போயிடுது. மிக குறைவான அளவே அது வந்து உரமாக பயன்படுது. ஏன்னா நீங்க அக்ரிகல்ச்சர்ல வந்து விவசாயத்துல விழுற வந்து இலைகள்ல வந்து நம்ம திருப்பியும் நிலத்துல உழுது அதை வந்து உரமா மாத்திரலாம். ஆனா நகர்ப்புறத்துல வளர்ற, இப்ப கோயம்புத்தூர் மாதிரியான ஒரு நகரத்துல வளர்ற இந்த இலைகள்லாம் என்ன பண்றதுன்னு தெரியறது இல்லை. அது பெரும்பாலும் நமக்கு வேஸ்டா போயிடுது. இதை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இலைகள் எல்லாம் நம்ம காய்ந்த இலைகள் எல்லாம், சருகுகள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அதெல்லாம் சுத்தம் செய்யணும். சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் இதை கூழாக அரைச்சு அதுல வந்து மைக்ரோ கிறிஸ்டலைன் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்க்கணும். அப்படி சேர்த்தோம்னா அதை சேர்த்ததுக்கு அப்புறம் அச்சில ஊற்றி அதை பேப்பரா தயாரிக்கலாம். இது வந்து யுக்ரைன் நாட்டை சேர்ந்த நிறுவனம். இது மூலியமா ஒரு பை, அதாவது நம்ம வந்து என்ன சொல்றோம், கேரி பேக்னு சொல்றோம் இல்லைங்களா, இப்ப எல்லாமே வந்து பிளாஸ்டிக் கேரி பேக்குக்கெல்லாம் பேன் வந்துருச்சு. பேப்பர் கேரி பேக் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரி பேக்கை தயாரிச்சு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பிசினஸை நம்மளால கோவை மாவட்டத்துல உருவாக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு ஃபுட் ப்ராடக்ட். அதனுடைய ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்கின் வேஃபர்ஸ் அப்படின்னு பேரு. கோவையில கிட்டத்தட்ட 2500 ஏக்கர்ல பூசணிக்காய் பயிரிடுறாங்க. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 25,000 டன் அளவுக்கு பூசணிக்காய் அங்க கிடைக்குது. பூசணிக்காயில என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், பீட்டா கேரட்டின்,
விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், இது எல்லாமே நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஆனா இது என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க அவ்வளவா சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதை சாப்பிட்ற காலமெல்லாம் மாறிடுச்சு. எங்க அப்பா காலத்துல சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, எங்க காலத்திலே வந்து குறைஞ்சிடுச்சு. இப்ப இருக்கிற குழந்தைங்க சுத்தமா டச் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி மாத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பம்கின் வேஃபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேஃபர்ஸ், நீங்க படத்துல பாக்குற மாதிரி அந்த வேஃபர்ஸ், நீங்க பாப்புலரான வேஃபர்ஸ் உங்களுக்கு தெரியும். இந்த பூசணிக்காய், அந்த அதாவது சிகப்பு பூசணிக்காய்னு சொல்லுவோம், இல்லைன்னா பரங்கிக்காய்னு சொல்லுவோம். அந்த பரங்கிக்காயில இருந்து இருக்கக்கூடிய இதை ப்ராசஸ் பண்ணி எடுத்தோம்னா இதை வந்து நம்ம இந்த மாதிரி வேஃபரா மாத்தலாம். ஜப்பான்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பூசணிக்காய் இல்லாம ஆரஞ்சு, கிரான்பெரி, லெமன், இந்த மாதிரி பல விஷயங்கள்ல வந்து வேஃபர்ஸ் தயாரிக்கிறாங்க. நம்ம அட்லீஸ்ட் பூசணிக்காயில தயாரிக்கலாம். இது உள்ளூர்ல மாத்திரம் இல்ல, வெளிநாடுகள்லயும் மிகப்பெரிய அளவுக்கு இதுக்கு வரவேற்பு கிடைக்கும். 150 கிராம் உள்ள வேஃபர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 160 ரூபாய்க்கு நம்மளால விற்க முடியும். இதனால ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டா, ஃபுட் ப்ராசஸிங் ப்ராஜெக்டை நம்மளால கோவை மாவட்டத்துக்கு கொண்டு வர முடியும். இதனால நிறைய வேலை வாய்ப்புகளும் இது கிடைக்கும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஒரு கிரியேட்டிவான ப்ராடக்ட். இதுக்கு பேரு பம்கின் சித்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப படத்துல காட்டுறாங்க பாத்தீங்களா. அது பூசணிக்காயில வந்து பாத்தீங்கன்னா பல வகைகள் இருக்கு. அதாவது ஒரு ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஒரு 4-5 வகைகள் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அதுல வந்து ஒரு சிறப்பான வகை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூசா சம்மர் ப்ரொலிஃபிக் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான பூசணிக்காய். இந்த வித பூசணிக்காய் வந்து சாப்பிட்றதுக்கு உகந்தது கிடையாது, ஓகேங்களா. ஸோ இந்த பூசணிக்காய் வகையை கொண்டு நம்ம சித்தார் என்னக்கூடிய ஒரு இசைக்கருவியை நம்மளால உருவாக்க முடியும். இந்த சித்தார் இசைக்கருவிக்கு உலக அளவுல மிகப்பெரிய சந்தை இருக்கு. கோவை மாவட்டத்துல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இந்த பூசா சம்மர் ப்ரொலிஃபிக் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இதை வளர்க்குறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை வந்து நம்ம பம்கின் சித்தார் தயாரிக்கலாம். இந்த பம்கின் சித்தார் தயாரிக்கிறதன் மூலியமா ஒரு கிரியேட்டிவான ஒரு இண்டஸ்ட்ரியை நம்மளால அங்க உருவாக்க முடியும். ஸோ இதற்கு அடுத்ததா இன்னொரு ஐடியா பார்க்க போறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாஸ்டிக் எல்லாம் ரீசைக்கிள் பண்ணி அதுல வந்து எப்படி ஒரு பிசினஸை உருவாக்குறது அப்படிங்கிறது தான் அந்த ஐடியா. கோவை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்பெசிபிக்கா கோவை மாநகர்ல ஒரு மிகப்பெரிய வெள்ளாளலூர் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய குப்பை கிடங்கு இருக்கு. ஒன்றுக்கு சுமார் 1000 டன் அளவுக்கு குப்பை சேர்க்கப்படுது. அந்த குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பை மற்றும் பயோமைனிங் முறைப்படி உரமாக மாற்றுறாங்க. நெகிழி போன்ற மக்கா குப்பைகள், அதாவது நெகிழினா பிளாஸ்டிக், அந்த நெகிழி போன்ற மக்கா குப்பைகளை லேண்ட்ஃபில்டாவே, அதாவது ஒரு குப்பை மேடு, லேண்ட்ஃபில்னு சொன்னா குப்பை மேடுன்னு சொல்றாங்க, குப்பை மேடாவே இருக்கு. ஆக்சுவலா இந்த மக்காத பிளாஸ்டிக்கை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா 2-3 ஐடியாஸ் இருக்கு. அதுல முதல் ஐடியா என்னன்னா, சமையல் எரிவாயு கிரியேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அடர்த்தி மிகுதியான பிளாஸ்டிக்ல டைல் ஷீட்ஸும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதை வந்து நம்ம முதல்ல பார்க்கலாம். அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து அதுல இருந்து சமையல் எரிவாயு நம்மளால தயாரிக்க முடியும். ஏன்னா கச்சா எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அந்த கச்சா எண்ணெயில இருந்து தான் நம்ம இப்போ கேஸ் தயாரிக்கிறோம். ஏன்னா அந்த க்ரூட் ஆயில்ல இருந்து ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை யூஸ் பண்ணி தான் நமக்கு வீட்டுக்கு வர கேஸ் வருது. பெட்ரோலியம் அந்த கச்சா எண்ணெயில இருந்து நம்ம ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன் பண்ணோம்னா பெட்ரோலியம் கேஸ், பெட்ரோல், நாப்தா, கெரோசின், டீசல் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து பல ஸ்டேஜ்ல வரும். இவை எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விதமான பாலிமர் கலவைகள், ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா நாப்தா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் நம்மளால வந்து இந்த பிளாஸ்டிக்கை எடுக்கிறாங்க. ஸோ இந்த அடர்த்தி குறைவான பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம கேரி பேக்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுல வந்து பாலிமர் செயின் இருக்கும். அதை வந்து பைரோலிசிஸ் என்ற ஒரு முறையில எளிமையா உடைக்க முடியும் அந்த பாலிமர் செயினை. அப்படி இந்த பாலிமர் செயினை எளிமையா உடைச்சிட்டோம்னா அந்த பாலிமர் செயின்ல இருந்து நம்மளால திருப்பியும் பெட்ரோலியம் கேஸ் உருவாக்க முடியும். பைரோலிசிஸ் ப்ராசஸ் வந்து அடர்த்தி குறைவான இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு ஈஸியா நம்மளால பண்ண முடியும். அதை வந்து சிறிய துகள்களை அரைத்து அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 டிகிரி அளவுக்கு வெப்பநிலையில வந்து உருக்கும் பொழுது இந்த பாலிமர் செயின் உடைஞ்சு எரிவாயுவாக மாறும். அதை சரியான வெப்பநிலையில குளிரூட்டி எல்பிஜியா மாத்தலாம். எல்பிஜினா லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ் அப்படின்னு பேரு, அதை மாத்தலாம். ஸோ இப்படி பண்ணும் பொழுது இந்த பிளாஸ்டிக்ல இருந்து ரீசைக்கிள் பண்ணி நம்மளால திருப்பியும் சமையல் எரிவாயு தயாரிக்க முடியும். ஸோ அடுத்ததா இந்த பிளாஸ்டிக்ல இருந்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெக்கரேட்டிவ் டைல்ஸும் டைல் ஷீட்டும். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஐடியா வந்து இந்த அடர்த்தி குறைவான இருக்கக்கூடிய பிளாஸ்டிக், மோஸ்ட்லி கேரி பேக்ஸ், அதுல இருந்து பண்றது. இது வந்து அடர்த்தி அதிகமா இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை தரம் பிரிச்சு அதெல்லாம் நம்ம ப்ராசஸ் பண்ணோம்னா இந்த படத்துல காட்டியிருக்கிற மாதிரி டெக்கரேட்டிவான டைல் ஷீட்ஸை நம்மளால உருவாக்க முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா நிறம், தரம் இதெல்லாம் பிரிக்கணும்.
இது நிறம் தரம்லாம் பிரிச்சோம்னா ஒவ்வொரு நிறம் தகுந்த மாதிரி ஒரு பேஸ் கலர் இருக்கும். ப்ளூனா ப்ளூ பேஸ் கலரை வச்சு ஒரு ப்ளூ டைல்ஸ் பண்ணிடலாம். கிரேனா கிரே ஒரு பேஸ் கலர் வச்சு கிரே டைல்ஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ண முடியும். இதுக்கெல்லாம் கூட இப்போ வந்து ஏஐ முறையில் இதை தரம் பிரிக்கிற டெக்னாலஜியும் வந்துருச்சு. மனிதர்கள் வந்து கையால் தரம் பிரிக்கிறத விட அது இமேஜ் ப்ராசஸிங் மூலியமா அந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஸ்கேன் பண்ணி எந்தெந்த கலர் எந்தெந்த பக்கெட்ல போடணும் அப்படின்னு பார்க்குற அளவுக்கு ஆட்டோமேஷன் பண்ற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜி வந்துருச்சு. அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம எளிமையா இந்த பிளாஸ்டிக்கை தரம் பிரித்து அதை வந்து டைல்ஸ்க்கு ப்ராசஸ் பண்ணலாம். இதன் மூலியமா பல கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு பிஸ்னஸை நம்மளால அங்கே நிறுவ முடியும். அடுத்தது நம்ம பார்க்க போறது ஒரு ஃப்ரூட் ப்ராடக்ட், கிரனோலா. நீங்க கிரனோலா அப்படிங்கிறது அமெரிக்காலலாம் ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட். அதுக்கு வந்து பேஸ் இன்கிரீடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்ஸ். ஆனா நாம இப்ப பார்க்க போறது கொள்ளு, குதிரைக்கு கொடுக்கக்கூடிய கொள்ளு. ஆனா அதுல ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனிதர்களாகிய நாம சாப்பிட்டோம்னா அது வந்து நம்மளுடைய இருக்கக்கூடிய கொழுப்பு, கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நிறைய கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் இந்த ஹார்ஸ் கிராம். ஆனா இந்த ஹார்ஸ் கிராமை நம்மளால எளிதாக சாப்பிட முடியாது. அதாவது கொள்ளு நம்ம எளிதாக சாப்பிட முடியாது. அது சாப்பிட்றதுக்கு உண்டான ப்ராசஸே மிகப்பெரிய அளவான ப்ராசஸ். நீங்கள் நைட்டு ஊற வச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சாதான் அந்த கொள்ளு வந்து சாஃப்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை நீங்கள் வேக வச்சு அப்புறம் சுண்டல் பண்ணி சாப்பிடணும். இதெல்லாம் யாரும் இப்போ சாப்பிட்றது இல்லை. இயற்கை குணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளை ஈஸியாக நம்ம சாப்பிட்ற மாதிரி எப்படி மாத்துறது, குறிப்பாக குழந்தைகள் அப்புறம் பெரியோர்கள் வயசானவங்களாம் சாப்பிட்ற எப்படி மாத்துறதுங்கிற இந்த ஐடியா தான் இந்த கிரனோலா. இது வந்து ஒரு சிறுதானிய உணவு. இதோட சேர்ந்து நம்ம என்ன இந்த கொள்ளுலேருந்து என்ன பண்ணிக்கலாம்னா வெள்ளைச்சோளம், ட்ரைடு ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறம் பூசணி விதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு தயாரிச்சோம்னா கிட்டத்தட்ட மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் இங்கேருந்து உருவாக்க முடியும். ஏன் ஸ்பெசிஃபிக்காக கொள்ளு எடுத்துக்கிட்டோம்னா கோவை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 10,000 ஏக்கர்ல கொள்ளு பயிரிடுறாங்க. ஆண்டுக்கு 3,500 டன் அளவுக்கு விளைச்சல் கிடைக்குது. இதுல இருந்து நம்ம ஒரு 300 டன் அளவுக்கு எடுத்துட்டு பண்ணா கூட மிகப்பெரிய ஒரு பிசினஸ் உருவாக்க முடியும். 200 கிராம் எடை கொண்ட இந்த கிரனோலா நம்மளால மார்க்கெட் படுத்த முடியும். கிட்டத்தட்ட 1 கிலோ கிரனோலாவோட விலை வந்து 1000 ரூபாய் அளவுக்கு உங்களால சந்தைப்படுத்த முடியும். இதனால ஒரு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸை நம்மளால உருவாக்க முடியும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து அதுவும் ஃபுட் ப்ராடக்டை சேர்ந்தது, கொஞ்சம் வித்தியாசமான ப்ராடக்ட். உலகம் முழுக்க வந்து பீஸா, பர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மேற்கத்திய உணவுகள் வந்து பிரபலமாயிட்டே இருக்கு. இந்த மேற்கத்திய உணவு வகைகளை நம்ம இப்ப தமிழ்நாட்டிலேயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இதுக்கு முக்கியமான சீசனிங் சொல்லக்கூடிய இந்த ஆரிகானோ செடியிலேருந்து வருது. அதை வந்து நம்ம இன்னுமே இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம உள்ளூர், அதாவது நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டுக்கு, சாப்பாட்டுக்கு நம்ம என்ன பண்றோம், சீசனிங்காக கருவேப்பிலை யூஸ் பண்றோம், கொத்தமல்லி யூஸ் பண்றோம், புதினா யூஸ் பண்றோம். ஆனா மேற்கத்திய நாடுகள்ல இந்த ஆரிகானோ அப்படிங்கிற இந்த இலைகளை யூஸ் பண்றாங்க. இப்ப நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய பேஸ் ஐடியாவை எடுத்துக்கிட்டு பீஸா போன்ற இந்த மேற்கத்திய உணவுகளுக்கு ஒரு புதிய ஒரு சீசனிங்கை நம்மளால உருவாக்கி கொடுக்க முடியும். அது என்ன பண்ணலாம்னா, கோவை மாவட்டத்துல அதிகமா கிடைக்கக்கூடிய மஞ்சள் அப்புறம் எள்ளு, இது ரெண்டுத்தையும் பேஸா யூஸ் பண்ணி டர்மரிக் செசமே சீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது விதமான சீசனிங்கை உருவாக்க முடியும். ஸ்பெசிஃபிக்கா ஏன் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவை மாவட்டத்துல 5,700 ஏக்கர் அளவுல மஞ்சளும் 3,600 ஏக்கர் அளவுல எள்ளும் பயிரிடப்படுறாங்க. இதுல வந்து நம்ம குறைஞ்ச அளவுக்கு அதை கொள்முதல் பண்ணி டர்மரிக் செசமே சீசனிங்கை நம்ம உருவாக்கலாம். ஒரு 10 கிராம் பாட்டில் வந்து இது வந்து ஒரு ஹை எண்ட் ப்ராடக்டா நம்ம பொசிஷன் பண்ணலாம். இதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். 10 கிராம் வந்து 100 ரூபாய் அளவுக்கு கொண்டு போய் விற்க முடியும். ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸ் இதெல்லாம் நம்மளால உருவாக்க முடியும். இதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ஃபுட் ப்ராடக்ட். இது வாழைப்பழத்தை அடிப்படையாக கொண்ட இன்கிரீடியண்டா கொண்ட ஃபுட் ப்ராடக்ட், பனானா மில்க் பால்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராடக்ட். கோவை மாவட்டத்துடைய வளங்கள்ல வாழைப்பழமும் மிகப்பெரிய ஒரு வளம். கிட்டத்தட்ட 8,000 ஏக்கர்ல வாழைப்பழம் பயிரிடப்படுது. ஆண்டுக்கு 3 லட்சம் டன் அளவுக்கு வாழைப்பழம் விளைச்சல் கிடைக்கிறது. இந்த வாழைப்பழத்துல இருந்து நிறைய ஐடியா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதாவது சன்ரைட் பனானாஸ், பனானா ஸ்மூத்தி, இப்படிலாம் பல ஐட்டம் சொல்லியிருக்கோம். அந்த வரிசையில கோவை மாவட்டத்துக்கு நம்ம வேற ஒரு டிஃப்ரெண்டான ஐடியா சொல்ல போறோம். அதான் பனானா மில்க் பால்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மரவள்ளி கிழங்குல பூபாட்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் அதுல வந்து மில்க் பால்ஸ் எல்லாம் போடுறாங்க. அந்த மாதிரி இது வந்து பனானா ஃபிளேவர்ட் ஜவ்வரிசி மாதிரி நீங்க வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கும். அதனால இது வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகரிக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரவள்ளி கிழங்குல இருந்து வரக்கூடிய அந்த மாவு, மரவள்ளி கிழங்கு மாவுல இருந்து ஜவ்வரிசி மாதிரி ஒண்ணு தயாரிக்கிறாங்க இல்லையா,
அதோட சேர்ந்து நம்ம இந்த பனானா மில்க் பால்ஸையும் நம்ம கூட்டி தயாரிக்க முடியும். அப்படி தயாரிக்கும் பொழுது இதை வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீம்லலாம் கூட அடிட்டிவாக யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இதை வந்து நம்மளால சாப்பிட முடியும். கொஞ்சம் வந்து மரவள்ளிக்கிழங்கு மாவில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய இந்த ஃபைபர் வந்து அதோட மிக்ஸ் பண்ணும் பொழுது ஓரளவுக்கு நம்ம கிளைசிமிக் இண்டெக்ஸை குறைக்கும். ஆனால் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிட வேண்டிய ப்ராடக்ட். ஏன்னா இதுக்கு வந்து நிறைய கார்ப்ஸ் இருக்கும், அதை நீங்கள் மனசில் கொண்டு சாப்பிடணும். பெரும்பாலும் ஐஸ்கிரீமுக்கு ஒரு அடிட்டிவாக மேலே வந்து டெக்கரேட்டிவ் சிப்ஸாக யூஸ் பண்ணலாம். பல கலரில் இதை கிரியேட் பண்ணலாம். கிளியர் பண்ணோம்னா குழந்தைகளும் பெரியவர்களும் இதை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க. இதுல இருந்து ஒரு 10 கோடி ரூபாய்க்கு உண்டான ஒரு MSME ப்ராடக்ட்டை நம்மளால உருவாக்க முடியும். கோவையில நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய வளம் வந்து சோளம். சோளம் வந்து கோவை மாவட்டத்தில் ஒரு 50,000 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்படுது. ஆண்டுக்கு 1 லட்சம் டன் விளைச்சல் இருக்கு. ஏற்கனவே சோளத்துல இருந்து பல ப்ராஜெக்ட்ல ஏற்கனவே பார்த்துட்டோம். லிங்க்லயே உங்களுக்கு கீழே இருக்கிற வீடியோ லிங்க்லயே நீங்க அதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கோவை மாவட்டத்தில இருந்து இருக்கக்கூடிய சோளத்திலிருந்து மதிப்பு கூட்டி ஃபோம் பிளாஸ்டிக் அப்புறம் அனிமல் பெட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான புது ப்ராடக்டை பார்க்க போறோம். முதல்ல ஃபோம் பிளாஸ்டிக்கை பார்ப்போம். ஃபோம் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெர்மோகால் தான் ஃபோம் பிளாஸ்டிக். ஸோ இந்த வகையான ஃபோம் பிளாஸ்டிக்ல பாலிஸ்டிரீன் என்ற பாலிமர்ல இருந்து தயாரிக்கப்படுகிறது. இதை வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பேக்கேஜிங்ல யூஸ் பண்றாங்க, ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. பெரும்பாலும் பேக்கேஜிங்ல தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க. நீங்க இப்போ வாங்கக்கூடிய இந்த ஃபோம் பிளாஸ்டிக் எல்லாமே வந்து கெமிக்கல் முறையில் தயாரிக்கிறது. நாம இப்போ என்ன சொல்லக்கூடிய ஐடியா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்ன் காப் இருக்கும். அதாவது கார்ன் காப்னா என்னன்னா சோளத்தை எடுத்ததுக்கு அப்புறம் மீதம் இருக்கக்கூடிய அந்த வேஸ்ட் தான் அந்த கார்ன் காப்னு சொல்றாங்க. அதை வந்து ஒரு மூலப்பொருளா பயன்படுத்தி மக்கக்கூடிய பயோ ப்ராடக்டா ஒன்று உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குனா அதுதான் வந்து இந்த ஃபோம் பிளாஸ்டிக். ஆண்டுக்கு பல லட்சம் ரூபாய் உண்டான ஒரு பிஸ்னஸை நம்ம இதுல இருந்து உருவாக்க முடியும். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது அனிமல் பெட்டிங். இப்போ அனிமல் பெட்டிங்னா என்னன்னா நம்ம மனுஷங்க தூங்குறதுக்கு பெட்டு தயாரிக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. அதுல நம்ம என்ன பயன்படுத்துறோம், பஞ்சு, இலவம் பஞ்சு பயன்படுத்துகிறோம், இல்லைன்னா வந்து மற்ற விதமான பஞ்சு அதெல்லாம் பயன்படுத்துகிறோம். இப்போ என்ன பண்ணுறாங்க, வீட்டில் இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு உதாரணத்துக்கு நாய் இல்லை பூனை வளர்க்குறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு பெட்டிங் ரெடி பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு பெட் மாதிரி ரெடி பண்ணுறாங்க. அந்த அனிமல் பெட்டிங் எப்படி பண்ணுறாங்கன்னா வைக்கோல் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா மரத்தூள் யூஸ் பண்ணுறாங்க, இல்லைன்னா பேப்பர் யூஸ் பண்ணுறாங்க. பட் அதுக்கு மாற்றா என்ன பண்ணலாம்னா இந்த கார்ன் காப் இல்லைங்களா, அந்த கார்ன் காபை ப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட பஞ்சு மாதிரி மாத்திடலாம். அந்த சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோளத்தட்டையை பஞ்சு மாதிரி மாத்திட்டு அந்த பஞ்சை வந்து ஒரு பேஸா யூஸ் பண்ணி அனிமல் பெட்டிங் நம்மளால உருவாக்க முடியும். கூடுதலா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி குதிரை பண்ணைகளையும் இதை பயன்படுத்தலாம். இதோட செயல்முறை வந்து ரொம்ப எளிதா இருக்கும். கிட்டத்தட்ட 1 கிலோ அனிமல் பெட்டிங் உண்டான ரா மெட்டீரியல் வந்து 70 ரூபாய் அளவுக்கு விற்க முடியும். வேஸ்டா போகக்கூடிய அந்த கார்ன் காப்ல தயாரிக்கிறதுனால விவசாயிகளுக்கு மேலும் இது ஒரு வருமானமா இருக்கும். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து டேனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராடக்ட். இதனுடைய பேஸ் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரா மெட்டீரியல் என்னன்னு கேட்டீங்கன்னா கொட்டைப்பாக்கு, இங்கிலீஷ்ல வந்து பீட்டில் நட்னு சொல்லுவாங்க. கொட்டைப்பாக்கு. கோவை மாவட்டத்துல பாக்கு மரங்கள் மிக அதிக அளவுல இருக்கு. சுமார் 38,000 ஏக்கர் அளவுக்கு பாக்கு மரங்கள் இருக்கு. இந்த பாக்கு மரத்திலிருந்து வரக்கூடிய கொட்டைகள் அந்த ரா மெட்டீரியலா இப்போதைக்கு விலையாகிட்டு இருக்கு. மாறாக இந்த பாக்கு கொட்டைய மதிப்பு கூட்டி மிக அதிக லாபம் விவசாயிகள் பார்க்கலாம். எப்படின்னா இந்த பாக்கு கொட்டையில டானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் இருக்கு. அதை நம்மளால பிரிச்சு எடுக்க முடியும். என்ன முறையில பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறையில அதை பிரிச்சு எடுக்கலாம். இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் முறையில பிரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த டேனினை பல விஷயங்களுக்கு நம்மளால பயன்படுத்த முடியும். முக்கியமான வந்து ஒரு சாயம் ஏற்றக்கூடிய ஒரு பேஸ் ப்ராடக்ட் தான் இந்த டேனின். இங்க ஸ்கிரீன்ல இருக்கு, அதை பார்க்கலாம். இது ஒரு MSME ஒரு இண்டஸ்ட்ரியா அதை தொடங்கலாம். 1 கிலோ டேனின் வந்து 1000 ரூபாய் அளவுக்கு விற்கும். ஆண்டுக்கு பல கோடி ரூபாய்க்கு உண்டான பிசினஸ் இதுல இருந்து நம்ம உருவாக்க முடியும். இது வரைக்கும் நம்ம கோவை மாவட்டத்துடைய வளங்களை வாய்ப்புகளா எப்படி மாற்ற முடியும், அது மூலியமா அங்க இருக்கக்கூடிய ப்ரொடியூஸ் அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸை ப்ராடக்ட்ஸா இண்டஸ்ட்ரியா வேலை வாய்ப்பை எப்படி உருவாக்க முடியும், அது மூலியமா விவசாயிகளுக்கு எப்படி அதிகமான வருமானம் கொண்டு போய் கொடுக்க முடியும் இப்படின்ற விஷயங்களை பார்த்துட்டு இருந்தோம். கடைசியா ஒரு செக்மெண்ட் இருக்கு. அந்த செக்மெண்ட் பேர் வந்து நீங்களும் சாதிக்கலாம் அப்படிங்கிற செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இளம் தொழில் முனைவோர், ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா ஒரு பெண்,
அதுவும் இல்லாம ஒரு சிறுமின்னு கூட சொல்லலாம். அவங்க தான் வந்து இந்த செக்மெண்டோடைய ஸ்டார். அவங்க வந்து டீனேஜே தாண்டாத ஒரு பருவத்துல 10 வயசுல இருந்து 4 சீசன்ஸ் பேஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்டை உருவாக்கி கிட்டத்தட்ட என்னுடைய ஐடியா பெற்ற ஈவெண்ட்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. நிறைய ஆண்டர்பிரினரியல் ஸ்கில்ஸ் கத்துக்கிட்டாங்க. நிறைய பேரோட வந்து மென்டர்ஷிப்பா மென்டியா போய் சேர்ந்து நிறைய பிரபலமான தொழில் முனைவோர்களெல்லாம் நிறைய கத்துக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட சாதனைகளுக்கு சொந்தக்காரி யாருன்னு கேட்டீங்கன்னா வினுஷா. அவங்களுடைய சொந்த மாவட்டம் வந்து கோயம்புத்தூர். அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்லைன் வழியா கேக்ஸ், சாக்லேட், சாண்ட்விச், அதே மாதிரி வினுஷா பேக்கிங் கிட் இப்படிலாம் பல ப்ராடக்ட்ஸை உருவாக்கி பல ரீட்டைல் அவுட்லெட்ஸ்லயும் அவங்க ப்ராடக்ட்ஸ் விற்கிது. அது மூலியமா பல லட்சம் ரூபாய்க்கு உண்டான ஒரு பிசினஸை டீனேஜுக்கு முன்னாடியிலேருந்தே ஆரம்பிச்சு அவங்க வந்து மிக பிரபலமா அடைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து உறுதுணையா அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் ஏன் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ரோல் மாடலா பேரண்ட்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களுக்கு இருந்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு தொழில் முனைவோர் புரட்சியை நம்மளால உருவாக்க முடியும். அப்போதான் அந்த மாஸ் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது நிஜமாகும். அந்த $1 trillion கனவும் நமக்கு சீக்கிரம் கைகூடி வரும். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல உங்களோட விருதுநகர் மாவட்டத்தோட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மார்ச் 1ஆம் தேதி பிறந்தநாள் காணும் தமிழகத்தின் எளிய மக்களின் பாதுகாவலர், தன்னிகர் இல்லா முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் தமிழக அரசின் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் K.N. நேரு.